தாவேகவிற்கு தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆதரவளிப்பது உறுதி என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, கூட்டணியில் இல்லை என்பதால் தங்களை தரம் தாழ்ந்து திமுக கடிந்துரைப்பதாகவும், திமுக தலைவர் ஸ்டாலின் இதில் தலையிட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காங்கிரஸ் கட்சி ஒரு கண்ணியமான அரசியல் செய்கிற ஒரு கட்சி. எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கட்சி தனது அரசியல் நாகரிகத்தை கைவிட்டு யாரையும் விமர்சித்தது கிடையாது. கூட்டணியில் இருக்க வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் ஆகா ஓகோன்னு புகழ்கிறதும், நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களை மிக மோசமாக விமர்சிக்கிறதும் சரியல்லைன்னு நான் நினைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விமர்சனம் சரி, அதற்கு அவர் பயன்படுத்துகிற மொழியும் சரி, முழுக்க முழுக்க அநாகரிகமானது. இது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இது காங்கிரஸ் கட்சி மீதான விமர்சனமாக மட்டும் பார்க்க முடியாது. இது திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்கள், அது அவங்களுடைய தரத்தையும் அதில் அது பிரதிபலிக்குதுங்கிறத அவங்க கவனத்தில் வச்சுக்கணும். தலைவர் ராகுல் காந்தி குடும்பம் இந்த மண்ணில் அவங்க மிகப்பெரிய தியாகத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் நரேந்திர மோடியை எதிர்த்து உறுதியாக சமரசமற்று போராடுகிற ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா அது தலைவர் ராகுல் காந்தி தான். இன்றைக்கும் ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தில் பிறந்து ஒரு 3 பிரதமர்களை பார்த்த குடும்பத்திலிருந்து வந்த ஒருவராக இருந்தால் கூட இன்றைக்கும் தரையில் இறங்கி இந்தியா முழுக்க, இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடக்கிற ஒரு தலைவர், சாதாரணமாக அந்நாடு எளிய மக்களோட போய் அரசியல் செய்கிற ஒரு தலைவர்னா ராகுல் காந்தி அவர்கள் தான். அவரை பற்றி விமர்சிக்கிற அருகதை யாருக்கும் கிடையாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்.